வாதாபி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல சக்திகளையும் பெற்றான். அந்த வலிமையின் மூலம் தெற்கு கடற்கரையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த ரத்னாபுரியை அரசாள ஆரம்பித்தான். பின்னர் மாயனின் மகளான சொக்கன்னியை மணந்தான். இவன் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் அசுர குலவான சுக்கிராச்சாரிய துணை இருந்தார். பின்னர் வாதாபி தேவர்களை அதிகம் துன்புறுத்த ஆரம்பித்தான். இதைக் கண்ட நாரத முனி சிவபெருமானிடம் தேவர்களின் இன்னல்களை கூறினார். அதே சமயம் சம்பு மகரிஷி பெருமானை நோக்கி யாகம் ஒன்றை நடத்தினார். அப்போது சம்பு மகரிஷிக்கு சிவபெருமான் அருள் பாவித்து தன் நெற்றிக்கண்ணில் இருந்து வேர்வை துளியை அந்த யாகத்தில் விழச் செய்தார். யாகத்தில் விழுந்த அந்த நெருப்பிலிருந்து வெள்ளை குதிரையில் கையில் வீரவாளுடன் தலையில் கிரீடத்துடன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னியர் தோன்றினார்.